ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோம், சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் குரூப் அண்ட் அன்குரூப் டேட்டா இருக்குன்னா அதுக்கான மீனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கான்செப்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன, அதையும் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருந்து ரேஞ்ச் எப்படி கம்ப்யூட் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வேரியன்ஸ், அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா என்னது, அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது, புள்ளிவியல். அதாவது புள்ளி விவரம் சேகரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி தான். அதாவது சயின்டிஃபிக் ஆர் மேத்தமெட்டிக்கல் டூலாக இருக்கலாம், அதாவது கருவி அப்படி இருக்கலாம். சரிங்களா? இதில் இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாவை இன்புட்டாக கொடுப்பீங்க. உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுதான் என்னது, அவுட்புட் இன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டேட்டா. இப்போ 20, 50, 100 இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே என்னது, டேட்டா. இப்போ இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது மூலமா நம்ம கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்றோம் பார்த்தீங்களா, ஆவரேஜ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, அதாவது இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜா எவ்வளவு எடுத்திருக்காங்க, 45% எடுத்திருக்காங்களா, நெக்ஸ்ட் எவ்வளவு ஸ்டூடெண்ட் எபோவ் 50 எடுத்திருக்காங்க, 2 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இந்த இன்புட்ல இருந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம். அதாவது கொடுக்குற டேட்டா மூலமா நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம தேவையானதை சேகரிச்சுக்குவோம். சரி, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னெல்லாம் மெத்தட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்றோம், நெக்ஸ்ட் அதை ஆர்கனைஸ் பண்றோம், நெக்ஸ்ட் என்ன பண்றோம், சம்மரைஸ் பண்றோம், அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அது மூலமா டேட்டாவை அனலைஸ் பண்றோம். ஸோ இதுதான் என்னது, மெத்தட்ஸ் இன்வால்வ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க போய் கேட்குறீங்க, உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குது அப்படின்ற மாதிரி, விச் ஃப்ரூட் யூ லைக். ஸோ இப்போ எடுத்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களா, அதாவது 50 ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்றத என்ன பண்றீங்க, நீங்க கலெக்ட் பண்றீங்க. அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, ஆர்கனைஸ் பண்றீங்க. ஆர்கனைஸ்னா என்னது, ஒழுங்குபடுத்துதல். கலெக்ட்னா சேகரிக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சேகரிக்கிறோம், ஒவ்வொருத்தவங்கிட்ட போய் நீங்க ஃபீட்பேக் கேட்குற மாதிரி கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும், உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும். இது கலெக்டிங். ஆர்கனைசிங்ன்றது சேகரிக்கிறது. இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, கிரேப்ஸ். ஸோ இப்போ இதுதான் ஃப்ரூட்ஸ்னா, இப்போ நீங்க கலெக்ட் பண்ண டேட்டால இருந்து இப்போ எடுத்து எழுதலாமா, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பிள் பிடிக்குது. இப்போ 15 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பிள் பிடிக்குது, 5 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரஞ்சு பிடிக்குது, 20 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேங்கோ பிடிக்குது, நெக்ஸ்ட் 10 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேப்ஸ் பிடிக்குது. இப்படி என்ன பண்றீங்க, ஆர்கனைஸ் பண்றீங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃப்ரூட் பிடிக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், ஒழுங்குபடுத்துறோம். நெக்ஸ்ட் இதை சுருக்கமா ரெப்ரசென்ட் பண்றோம். சம்மரைசிங்னா என்னது, அதை சுருக்கிறது. இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம், அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ரூட் பிடிக்குது. இப்படி சுருக்கமா சொல்றது. அதாவது கொஞ்சம் பேருக்கு தான் ஆரஞ்சு ஃப்ரூட் பிடிக்குது. இது என்னது, சம்மரைஸ். சம்மரைஸ்னா சுருக்கமா சொல்றது. நெக்ஸ்ட் இதை ப்ரெசென்ட் பண்றோம். ப்ரெசென்ட் எப்படி பண்றோம், மித்தவங்களுக்கு ஈஸியா பார்த்தோம்னே புரியுற மாதிரி நுட்பமான வழி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மூலமா ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ ப்ரெசென்டிங்ல என்னெல்லாம் இருக்கு, பார் சார்ட்டு, அப்புறம் பை சார்ட், இந்த மாதிரி டயக்ராம்ஸ், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், இது மூலமா நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம், சின்ன எக்ஸாம்பிளே. இப்போ இதுதான் பை சார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, இப்போ 4 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி பிரிப்பீங்க, மேக்ஸிமம் மேங்கோவா, ஸோ பெரிய ஸ்பேஸ் அது கொடுத்துருவோம். சரிங்களா? சின்ன ஸ்பேஸ் ஆரஞ்சுக்கு 5, நெக்ஸ்ட் 10, 15. ஸோ இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இது மேங்கோவுக்கு, இது ஆரஞ்சு, நெக்ஸ்ட்
இது கிரேப்ஸு, இது வந்து ஆப்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னே வந்து புரிஞ்சிருமா? இப்போ இந்த டேட்டா வந்து பை சார்ட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஈஸியாக வந்து புரியுது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு தேவையான என்ன ரிசல்ட் வேணுமோ அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து இது மூலமாக என்ன தெரியுது? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து மேங்கோ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து மேங்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? ஸோ இது மூலமாக அதுதான் வந்து என்னது? அனலைசிங் டேட்டா. அதாவது கணித முறையில் ஆய்வு செய்தல். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னது? எதுல இருக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. டக்குன்னு வந்து எடுத்தும் கவுத்தும் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்லை. அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுவீங்கல்ல. அதாவது எவ்வளோ வந்து ஃபண்டிங் வந்து இருக்கு, என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியும், என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கு, என்னெல்லாம் சாத்தியங்கள் இருக்கு, என்னெல்லாம் செய்ய முடியாது, இப்படி எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக நம்ம வந்து செய்யலாம். சரிங்களா? அதே தான் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிஸ்கட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வந்து பிடிக்கும், அந்த மார்க்கெட் எந்த மார்க்கெட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், எவ்வளவு கஸ்டமர்ஸை வந்து டார்கெட் பண்ண போகிறோம், எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வேணும், எவ்வளவு சேலரிஸ் வந்து கொடுக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து எப்படி வந்து கொண்டுருவோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக வந்து கொண்டுருவோம். அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் செய்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது. ஸோ அது மூலமாக நம்மளால ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து அதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பயன்படுது. அப்புறம் மார்க்கெட்டிங் ரிசர்ச். இப்போ ட்ரெண்டிங்காக கரண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து என்ன வந்து ஓடும், என்ன விற்றா ஓடும், என்ன விற்றா ஓடாது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பயன்படுது. அப்புறம் எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ். எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ்னா என்னது? ஒரு பட்ஜெட்டு, அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், இந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணுறது. அப்புறம் வந்து அது மூலமாக டீட்டெயில்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உதவுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் போல்ஸ் அண்ட் இன் அட்வான்ஸ் ரிசர்ச். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கணிக்கிறோம் யாரு அரசியல்வாதியா வருவாங்க அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க? ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புளை வந்து எடுத்து அவங்க கிட்ட வந்து முன்னாடியே வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து யாரை வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு நாட்டை மொத்த மக்களையும் ஒரு 100 பேர்ல வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை கேட்டு ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது என்னது? அது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி மொத்த நாட்டோட மக்களை வந்து ஒரு 100 மக்களை ரெப்ரசன்டேட்டிவ்ஸா வச்சுக்கிட்டு அது மூலமா டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல், இது எல்லாமே வந்து என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரி, எங்க எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பயன்படுது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸாம்பிள் மூலமாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் டெஸ்ட் ஆர். இப்போது ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு, அதில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ், அதாவது 4 மார்க், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் அண்ட் 12 மார்க்ஸ். எஃப்ன்றது வந்து என்னது? ஃப்ரீக்வன்சி, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது. சரிங்களா? அதாவது 7 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, 3 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 மார்க்ஸ். ஸோ இதை வந்து மீன் பண்ணுது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, என்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா, த நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஃபேக்ட் இஸ் கால்ட் டேட்டா. அதாவது இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னது? டேட்டா. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. அதாவது 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், இது எல்லாமே என்னது? டேட்டா. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? நம்பர்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. இது வந்து என்னது? டேட்டா. 4 மார்க், 6 மார்க், 8 மார்க், இது எல்லாமே டேட்டா. ஈச் என்ட்ரி இன் டேட்டா இஸ் கால் அப்சர்வேஷன். ஒவ்வொரு என்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னது? அப்சர்வேஷன். ஸோ இங்கே எத்தனை அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கு? 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? வேரியபிள்ஸ், தி குவான்டிட்டிஸ் which are considered in a survey are called variables. எதை வந்து கணக்கு பண்றதுக்காக நீங்க வந்து எடுத்திருக்கீங்களோ அது பேர் வந்து என்னது? வேரியபிள்ஸ். இங்க வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து என்னது? மார்க். ஸோ இந்த எக்ஸ்ன்றது வந்து என்னது? வேரியபிள். Variables are generally denoted by x of I, where I is equal to 1 2 3 4 5 up to n. இங்க நம்ம கன்சிடர் பண்ணிருக்க
வேரியபிள் வந்து என்னது மார்க்ஸ். அதை எப்படி வந்து டினோட் பண்ணுவாங்களாம், எக்ஸ் ஆஃப் ஐ மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த ஐ வந்து 1ல இருந்து n வரைக்கும் வந்து வேரி ஆகும். சரிங்களா? இப்போ n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா n நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ் ஆஃப் n அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து frequencies. The number of times a variable occur in a given data is called the frequency of that variable. Frequencies are generally denoted as fi, that is I is equal to 1, 2, 3 up to n. Frequencies-னா என்னது? இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து இண்டிகேட் பண்ணுது பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னது frequency. How many number of times the variable appears இல்லைன்னா occurs, அதுதான் வந்து என்னது frequencies. இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 மார்க் வந்து 5 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து என்னது frequencies. Next வந்து என்னது measures of central tendency. One number that represent the whole data usually will be near to the middle value of the data. Central tendency அப்படின்னா வந்து என்னது, இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 50, 60, 70, 40, 20, 0, next 100, 80, அப்புறம் வந்து 75, 65. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இவங்க மார்க்கை வந்து நான் வந்து ஒரே நம்பர் மூலமா ரெப்ரசன்ட் பண்றேன். எப்படி? இந்த ஆவரேஜ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 இல்லைன்னா கிளாஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 55 அப்படின்னு வந்து சொல்றேன் பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா இந்த கிளாஸ் ஏல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் ஜஸ்ட் 55 அப்படின்னு வந்து ஒரே ஒரு டேட்டா மூலமா நான் வந்து முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த ஆவரேஜ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவீங்க, இங்க இருக்க வேல்யூஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இப்போ ஒரு 1000 வருதுன்னா டோட்டல் பண்ணீங்கன்னா டிவைடட் பை 10 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னா பை 10 அப்படின்னு வந்து போட்டு இந்த ஆவரேஜை வந்து கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? அதை தான் வந்து சொல்றாங்க. சென்ட்ரல் டெண்டன்சினா என்னன்னா ஒரு நம்பர் அது வந்து இந்த மொத்த டேட்டாவையும் ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மிடில் வேல்யூ ஆஃப் டேட்டாக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் டெண்டன்சியை வந்து 3 மெத்தட்ஸ் மூலமா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அரித்மெட்டிக் மீன், இல்லைன்னா மீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட ஃபார்முலா வந்து என்னது சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அவங்களோட மார்க் வந்து 50, 60, 70 இப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், 3 வந்து ஆட் பண்ணணும். 50 + 60 + 70 ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணா பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை 1, 2, 3. ஸோ பை 3. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 50 + 60 110, 110 + 70 180 by 3 that is equal to 60. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரித்மெட்டிக் மீன், அதாவது மீன் வந்து என்னது 60 மார்க், ஆவரேஜா வந்து 60 மார்க் வந்து இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது மீடியன். மீடியன் மெத்தட்னா என்னன்னா இப்போ ஒரு 5 டேட்டாஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். 50, 10, 30, 20 and 40. ஃபர்ஸ்ட் இந்த மீடியன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க கொடுத்திருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். வெதர் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படி இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நான் அசெண்டிங் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்றேன். 10, 20, 30, 40, 50. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ மீடியனை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? m is equal to n plus 1/2 அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? 5 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ 5 + 1 6, 6/2 3. ஸோ தேர்ட்ல உள்ள நம்பர் தான் வந்து ஆவரேஜ் 1, 2, 3 மீடியன். ஸோ இதுதான் வந்து என்னது மீடியன் அப்படின்னு வந்து இது மூலமா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மோட். மோட் என்ன கொடுத்துருக்காங்க? the mode is the value that appears most often in the set of data values. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். 10, 30, 10, 20, 10, 40. இங்க கொடுத்திருக்க டேட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து அதிகமா வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மோட் வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மோஸ்ட் ஆஃபன் அப்பியர்ஸ். எது வந்து ரொம்ப அதிகமா வந்து அப்பியர் ஆகுதோ அதுதான் வந்து மோடு. ஸோ இப்போ வந்து என்னது சென்ட்ரல் டெண்டன்சி வந்து பார்த்தாச்சு. அதாவது ஒரு டேட்டா மொத்த டேட்டாவையும் ரெப்ரசென்ட் பண்ணும். அதுதான் வந்து என்னது சென்ட்ரல் டெண்டன்சி.
இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மிடில் வேல்யூக்கு கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை 3 மெத்தட்ஸ்ல வந்து மெஷர் பண்றோம். அரித்மெட்டிக் மீன், மீடியன் அண்ட் மோட். அரித்மெட்டிக் மீன்னா வந்து என்னது? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். மீடியன்றது வந்து என்னது? இப்போ நம்பரை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அசைனிங் இல்லை டிசைனிங் ஆர்டர்ல வச்சதுக்கு அப்புறம் அதுல நடுவில் உள்ள நம்பர் எதுவோ அதுதான் வந்து மீடியன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து மோடு. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுல எந்த ஒரு நம்பர் வந்து அதிகமா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து என்னது? மோடு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இப்போ இங்க வந்து பாருங்க 2 பேட்ஸ்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பேட்ஸ்மேன் 10 மேட்சஸ் கடைசியா விளையாண்டாங்க பாத்தீங்களா? அந்த மேட்சஸோட ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்ஸ்மேன் ஏயோட ஸ்கோர், இது பேட்ஸ்மேன் பியோட ஸ்கோர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சராசரியா அந்த பேட்ஸ்மேன் ஏ வந்து எவ்வளவு அடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 40 ரன். அதே மாதிரி பியும் வந்து பாத்தீங்கன்னா 40 ரன். 2 பேரும் ஒரே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் வந்து வேரி ஆகுது. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? the mean of both the data are same but they differ significantly. 2 பேட்ஸ்மேனுக்கும் ஒரே மாதிரி ஸ்கோர் மீன் வந்து இருந்தாலும் அவங்க வந்து மாறுபடுறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களோட ரன் வந்து எப்படி இருக்கு? இப்போ 40. அவரோட மீன் வந்து என்னது? 40. அதாவது சராசரியா எல்லா மேட்சஸ்லயும் ஓரளவு 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃப் படி வந்து பார்த்தோம்னா பேட்ஸ்மேன் பி இருக்காங்கல்ல, இவரோட வேல்யூ வந்து ரொம்ப வேரி ஆகாம அந்த 40 சுத்தியே மேலே கீழே வந்து இருக்கு பாருங்க. சரிங்களா? 40னா அதுக்கு மேல 50, கம்மினா 30. ஸோ இந்த மாதிரி அவரோடது வந்து ஒரே சீரா வந்து வேரி ஆகுது. பட் ஆனா பேட்ஸ்மேன் ஏ வந்து பார்க்கும்போது அவரோட வேல்யூ சில இது டவுன்ல வந்துருக்கு, சில இது வந்து டாப்ல வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு டேட்டா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதா வந்து என்னது? மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன்னா என்னன்னா இஸ் அ மெஷர் which gives an idea about the scatteredness of the values. இந்த வேல்யூ எல்லாம் எப்படி வந்து சிதறி இருக்கு அதோட மெஷர் தான் வந்து என்னது? டிஸ்பர்ஷன். சரிங்களா? அதாவது ஒரு மீன்ல இருந்து அந்த வேல்யூ வந்து எப்படி வந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றதா வந்து என்னது? டிஸ்பர்ஷன். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பேட்ஸ்மேனோட நம்பர் ஆஃப் மேட்சஸ், இது வந்து ரன்ஸ். இங்க பார்க்கும் போதே தெரியுது. இதை ஜாயின் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓரளவு இந்த கர்வ் வந்து நார்மலா வந்து கிடைக்கும். இங்க வந்து ஜிக்ஸாக் மேல கீழே அப்படி வந்து இருக்கு பேட்ஸ்மேன் ஏயோடது. ஸோ இது வந்து என்னது? டிஸ்பர்ஸ் ஆகி வந்து இருக்கு. மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படி இல்லைன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் டேட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பல மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச். இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 10 டேட்டாஸ். இப்போ அது மூலமா எப்படி வந்து நீங்க வந்து டிஸ்பர்ஷனை வந்து மெஷர் பண்ணுவீங்க? ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி. அது எப்படி பண்றதுன்னா அந்த டேட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா? 10 டேட்டா அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதுதான் அந்த 10 டேட்டானா இப்போ இதோட ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்படின்னா 10 மைனஸ் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இதுதான் வந்து என்னது? ரேஞ்ச். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ பிளஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்படின்னா வந்து என்னது? இந்த இதுக்கு படி 9/11. ஸோ இதுதான் வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு வழி இந்த ரேஞ்ச். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டீவியேஷன், மீன் டீவியேஷன். அது நேம்லயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது மீன்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து என்னது? டீவியேஷன் ஃப்ரம் தி மீன். இப்போதான் இது வந்து டேட்டாஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. x1 x2 x3 இது எல்லாமே வந்து டேட்டா. n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து மீன் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. மீனோட வேல்யூ வந்து என்னது? x பார் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் அந்த மீன்ல இருந்து எப்படி வந்து வேறுபட்டிருக்கு, டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஒவ்வொரு டேட்டாவை எடுத்துட்டு அதோட டோட்டல் மீன் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து 5 டேட்டா. 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு வந்து மீன் வந்து கண்டுபிடிக்கிறேன். மீன் வந்து என்ன எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? x bar is equal to sum of all values divided by number of observations. அப்படின்னா என்னது? 1 2 3 4 5 இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்?
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். plus 3 6 6 plus 4 10 15 15 by 5 வந்து கிடைக்கும் that is equal to 3 இப்போ arithmetic mean வந்து என்னது 3 வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி வந்து இந்த மீன்ல இருந்து வேரி ஆயிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க x1 minus of x அதாவது x1ன்றது வந்து என்னது இந்த வேல்யூ இது வந்து x2 இது x3 x4 and x5 சரிங்களா இப்போ x1 னா 1 minus of 3 that is equal to minus 2 அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் 2 minus of 3 minus 1 ஸோ இதுதான் வந்து என்னது deviation from mean மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்து அது வந்து deviate ஆயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் deviation from mean நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் deviation from mean இப்போ deviation வந்து கண்டுபிடிச்சாச்சு இதோட ஸ்கொயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து என்னது ஸ்கொயர்ஸ் ஆஃப் deviations from the mean அந்த நேமிங்லேயே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஸோ என்ன பண்ணணும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து அதை வந்து அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா ஸோ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் இப்போ இதோட ஸ்கொயர் வந்து பண்ணுங்க என்ன கிடைக்கும் -2 தி ஹோல் ஸ்கொயர் வந்து 4 வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேல்யூ வந்து வெரி ஸ்மாலா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா if the deviations from xi minus of x bar is small then the square of deviations is very small இப்போ ஒரு வேல்யூ வந்து மீன்ல வந்து டீவியேட் ஆயிருக்கு அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா டீவியேட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயரும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து என்னது வேரியன்ஸ் இப்போ ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மீன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதுல இருந்து வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் the mean of square of variance the mean of the square of the deviations from the mean is called the variance it is denoted by sigma square variance is equal to another mean of squares of deviations இப்போ முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அதாவது ஒரு வேல்யூ வந்து இருக்குன்னா மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்து அது வந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து என்னது x1 minus of x bar அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வந்து ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சோம் சரிங்களா ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் தி மீன் இது மட்டும் பார்த்தோம் xi minus of x bar the whole square இப்போ வேரியன்ஸ்னா என்னன்னா இப்போ எல்லா வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் x1 x2 x3 இந்த மாதிரி கண்டுபிடிச்ச அத்தனைக்கும் மீன் எடுக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து என்னது வேரியன்ஸ் ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிக்மா ஸ்கொயர் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது x1 minus of x bar the whole square plus x2 minus of x bar the whole square plus x3 minus of x bar the whole square up to xn minus of x bar the whole square by n. That is equal to another summation of I is equal to 1 to n xi minus of xi minus of x bar the whole square by n. So variance now வந்து என்னது அதாவது ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மீன் இருக்குல்ல அதோட மீன் தான் வேரியன்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அதோட ஸ்கொயர் ரூட் தான் வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் சரிங்களா ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுக்கும் எப்படி வந்து அந்த வேல்யூஸ் வந்து டீவியேட் ஆயிருக்கு அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் மாறுபட்டு இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதா வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளவு தூரம் டீவியேட் ஆயிருக்கு அந்த வேல்யூ மீன்ல இருந்து ஸோ இந்த நேம்லேயே நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஹவு ஃபார் the value is deviated from its mean value. So standard deviation na another it is the measure of how much the value is deviated from the mean.
ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னது? இது வந்து ஒரு மெஷர். இது வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுக்கும். எவ்வளவு தூரம் அந்த வேல்யூ வந்து மீன்ல இருந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்றது, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரெட் அவுட் இல்லைன்னா சிதறி இருக்கு அப்படின்றத கொடுக்கறதா வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம வர எக்ஸசைஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ தூரம் மீன்ல இருந்து அது வேரி ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.